கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ, கோழி பிடிச்சதுன்னு அர்த்தம். சரியா? 8 மணிக்கு மேல ஆச்சுன்னா எப்ப வருவீங்க மட்டும்தான். எப்படி எப்ப வருவீங்க? வண்டி ட்ரை ஆச்சுனாலும் சரி, என்ன ட்ரை ஆச்சுனாலும் சரி, எப்ப வருவீங்க அது மட்டும்தான். புரிஞ்சுதா? 10 டைம் கடைக்கு போகணும் மகனே, 10 டைம் கடைக்கு போகணும். ஒரு பொருள் மறந்து போன் பண்ணி வச்சுக்கோ, ஒண்ணு கூட ஞாபகம் தெரியாதான்னு வரும். நம்ம பேச பேச கட் பண்ணி பாத்துருப்ப, ஆப்போசிட்ல அவங்க பேச பேச கட் பண்ணுவாங்க. சகிச்சுக்கிட்டுதான் ஆகணும். அப்படி இல்ல நல்லா இருக்குல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா சோத்த தட்டு கூட நான் எடுக்க மாட்டேன் சொல்லும். நீ எல்லாம் சோத்த தட்டு கூட எடுக்க மாட்டேற, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தெரியும் உனக்கு அப்படிங்க. நல்லா அப்பெல்லாம் இருக்குல்ல, தொடையும் தட்டி சவால் விட்டேன். நானாச்சும் எடுக்கிறதாச்சு, அதெல்லாம் அவளை எடுக்க வைப்பேன்ட்டு. இன்னைக்கெல்லாம் இருக்குல்ல, காலையில நேரமா இருந்துருச்சு, ஜூஸ் போட்டு கொடுத்தேன். வேற வழி இல்ல, குடிச்சுதான் ஆகணும். புரிஞ்சுதா? சொன்னாங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லி. வீடு கட்டுறதுக்குள்ள ஜட்டி கிழிஞ்சிரும். முடிஞ்சு போச்சுங்க, அப்படி ஆயிரும். அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். அவசரப்பட்டு பண்ணிட்டேன். இப்பதான் தெரியுது. பாத்தியா, பக்கத்துலயே வச்சு உட்கார்ந்துட்டு இருக்க. பக்கத்துல உட்கார வச்சு பேசுறதுக்கு ஒரு தில்லு வேணும் தம்பி, தெரியுமா? வீட்டுக்கு போய் அடி வாங்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது. எல்லாரும் முன்னாடி அடிக்க மாட்டாள, அது வரைக்கும் சந்தோஷம் தான். ப்ரோ, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா இது எல்லாத்தையும் வைஃபையே பக்கத்துல வச்சுட்டு சொன்னீங்க பாத்தீங்களா? நீங்க சொன்ன மாதிரி தான் முடிஞ்சு போச்சுங்கோதான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா லைஃப் எப்படி எல்லாம் மாறும் அப்படின்றத ஒரு ஆண்மகனோட பார்வையில இருந்து உணர்ந்து சொல்ற மாதிரியான ஒரு வீடியோ தான் இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. அனுஹாஸ் அனுஃபா அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஃப்ரெண்டுக்கு இப்போ ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கு, ஏன்பா அவசரப்பட்டுட்டு அப்படின்ற மாதிரியா ஏற்கனவே கல்யாணம் ஆன ஃப்ரெண்டு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. கல்யாணத்துக்கு முன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, கல்யாணத்துக்கு பின் எப்படி மாறி இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் சொல்றாங்க. 8 மணிக்கு மேல ஆச்சுன்னா எப்ப வருவீங்க எப்ப வரீங்கன்னு இருக்கும். 10 வாட்டி கடைக்கு போகணும், ஒரு பொருள் மிஸ் பண்ணிட்டாலும் அவ்வளவுதான். கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி ஒரு வேலையும் செஞ்சது கிடையாது, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா 8 மணிக்கு நான் தான் ஜூஸ் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிக்கிறது தானே அப்படின்னு பார்த்தா இன்னொன்னு பக்கத்திலேயே வைஃபும் இருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டே தான் இவ்வளோத்தையும் சொல்றாங்க. இந்த வீடியோ பாக்குற நெட்டிசன்கள் அந்த லாஸ்டா ஒரு அடி அடிச்சாங்களே, அது கொஞ்சம் பர்சனல் மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ அப்படின்ற மாதிரியாகவும் அவங்க லைஃப்ல நடக்கிறதையும் ரிலேட் பண்ணிக்கிறாங்க. சோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிலேட் ஆச்சு அப்படின்றத நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான பல வைரல் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு போய் அடி வாங்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது. எல்லாரும் முன்னாடி அடிக்க மாட்டாள, அது வரைக்கும் சந்தோஷம் தான்.